குவைத் வாழ்க்கை பயணத்தில் 26வது நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா நண்பர்களே. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு தொழுதுட்டு முடி வளர்ச்சிக்கு தேவையான விதையெல்லாம் முழுங்கிட்டு டியூட்டி கிளம்பியாச்சு. இன்னைக்கு கிளைமேட் பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே மழை வர மாதிரி தான் இருக்கு. சாதாரண நாள்லாம் சீக்கிரமாவே சூரியன் வந்துடும். இன்னைக்கு 5 மணியாயும் வரல. காடிக்கு ஆயில் செக்கிங் போட்டு கொஞ்சம் ஆயில் கம்மியாக இருந்தனால ஊற்றிட்டு ஹைட்ரேட்டே கொஞ்சம் தண்ணியை முழுங்கிட்டு டியூட்டிக்கு போயிட்டேன். ஒரு 8 மணி அளவில் டியூட்டி முடிஞ்சு. நேற்று டயர் மாற்றும் போது 2 நட்டு போயிடுச்சுனாங்க. அந்த நட்டை வாங்கி மாற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு காலை உணவுக்கு பழைய சோறு ஒரு முட்டையை முழுங்கிட்டு தாய் காசு கொடுத்து சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. மீண்டும் கால் பண்ணி முட்டையும் சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. இந்த கோழி பையன்ட்ட நீ கியூட்டா இருப்பான்னு நீ கட் பண்ணி சாப்பிடதானடா போறேன்ட்டு கோச்சிட்டு போயிட்டான். அவங்க சிக்கன் கட் பண்ற வரையும் கொஞ்சம் நேரம் வெயிட் மிஷின் கூட ஃபன் பண்ணிட்டு சிக்கனை வாங்கிட்டு நடராஜ் சர்வீஸ்ல வீட்டுக்கு போயிட்டேன். போனுக்கு இனிப்புல இருக்கணும்னா ரீசார்ஜ் பண்ணணும்ட்டாங்க. அதனால மொபைல் கடைக்கு போயிட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு பக்கத்துல மல்லிகை கடை இருந்துச்சு, அதை ஒரு விசிட்டிங் போட்டேன். ஒன்னும் தெரியல. காடி எடுத்துட்டு 1 hour டியூட்டிக்கு போனேன். வச்சான் வேலை. வேற காடினால பின் டயர் போயிடுச்சு. டயரை மாத்திக்கிட்டு காடி எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டேன். போன உடனே இன்னைக்கு சனிக்கிழமைனால எண்ணெய் குளியலுக்கு எண்ணெயை போட்டு நல்லா மசாஜ் போட்டேன் தலையில. ½ hour ஒரு வருஷம் தலை குளியல போட்டு வந்து டேபிள் ஃபேனை வச்சு தலையை காய வச்சிட்டேன். டைம் பார்த்தா டைம் ஆயிடுச்சு. உழுதுட்டு பசியே இல்லாதனால மதிய உணவு சாப்பிடாம அப்படியே டியூட்டி கிளம்பிட்டேன். 2 மணி நேரம் கழிச்சு நல்ல பசி. பக்கத்துல இருக்க பொட்டி கடைக்கு போயிட்டு ஒரு பன்னும் ஜூஸையும் வாங்கி சாப்பிட்டேன். லாஸ்ட் டியூட்டில சரியான டிராபிக்ல மாட்டிக்கிட்டு ஒரு 9 மணி அளவில் வீட்டுக்கு போயிட்டு சில பல வேலையில முடிச்சுட்டு இன்னைக்கு டேவை முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இணைப்பில் இருக்கவும்.